நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிரியாலிட்டி K1 இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக மறுபடியும் ஒரு கிரியாலிட்டி K1 வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக கிரியாலிட்டி K1 மேக்ஸ் தான் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கான பட்ஜெட் எங்ககிட்ட இல்லை அப்படின்றதுனால நம்ம கஷ்டப்பட்டு இதுக்கான பட்ஜெட்டை ரெடி பண்ணி நம்ம திருப்பி K1 வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும். அண்ட் உங்களுக்கான டெய்லியும் 3D பிரிண்டிங்கை பற்றின கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஒரே ஒரு K1 வச்சுக்கிட்டும் ஒரு 3D என்ட்ரி 3 வச்சுக்கிட்டும் நம்மளால் அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளாஸ் நடந்தாலோ இல்லை மிஷின் ஏதாவது ஒரு நாள் டேமேஜில் இருந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேர் வந்து கிடைக்கிறதுக்கான டைமிங் ரொம்ப லேட்டாக இருந்தாலோ எங்களால் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம புது பிரிண்டர் வாங்கியிருக்கோம். இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரிண்டரை ஓப்பன் பண்ண உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கிறதா ஃபஸ்ட்டு மேனுவல் தான். எந்த விஷயத்துக்கு அதாவது ஃபோன்ஸுக்கு வாங்குகிற மேனுவல்ஸை நம்ம எப்போவுமே படிக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி 3D பிரிண்டர்ஸ்க்கு வாங்குகிற மேனுவல்ஸை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா அதை அசம்பிள் பண்ணுறதும் அதோடைய செட்டிங் ப்ராசஸும் அதோடைய கேலிப்ரேஷன்ஸும் எப்படி செட் பண்ணுறதுன்றது மோஸ்ட் ஆஃப்லி நம்ம அந்த புக்கை படித்தோம்னா கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதோடைய டாப் கவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 16 amps பவர் கார்டு. உங்களுடைய நார்மல் சாக்கெட்டில் செட் ஆகாது. SS கம்பைன் ஆர் 16 amps சாக்கெட்டில் தான் அது செட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரிண்டர் தான் இருக்குது. நம்ம ஏன் K1 மட்டும் வாங்கினோம், இன்னொரு K1 வாங்கியிருக்கோம், K1ல் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கலாம், ஆங்கர் மேக்கில் ஆர் சம்திங் எல்ஸ் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் எங்களுக்கு K1 ரொம்ப சூட்டபுளாக எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரிண்டர் அப்படின்னா அது K1 தான். நம்ம அடுத்ததாக வேணால் பேம்பூ லேப்ஸில் ஏதாவது ஒரு பிரிண்டர் வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம பிரிண்டரை தனியாக வெளியே எடுத்துடலாம். முக்கால்வாசியான விஷயங்கள் இந்த பிரிண்டரில் ஆல்ரெடி அசம்பிள்டாக வந்துடும். அதனால் இதில் பெரிய செட்டப்பாக எதுவுமே இருக்காது. அதாவது நீங்கள் பேசிக்கான ஒரு என்ட்ரி 3 வாங்குறீங்க இல்லை என்ட்ரி 3 SE வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான செட்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா உங்கள் ரெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து புதுசாக எல்லாத்தையுமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் K1ல் கிட்டத்தட்ட எல்லாமே முக்கால்வாசி ஃபிட் ஆகி வந்துடும். நம்ம சின்ன சின்ன கேலிப்ரேஷன் ஒர்க்ஸும் டிஸ்பிளேஸும் அண்ட் மற்ற எல்லாத்தையும் பார்த்தாவே போதும், நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நம்ம பிரிண்டர் எடுத்து வெளியே வச்சாச்சு. ரொம்ப புதுசாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சஸ் அண்ட் இதை மூவ் ஆகாமல் வச்சுருக்க எல்லா ஸ்பாஞ்சஸையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வர டிஸ்பிளே. அண்ட் நம்ம K1க்கு வர இது டச் டிஸ்பிளே. அண்ட் இதில் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க மஞ்சள் கலர் ஷீட்டை கிழிச்சிட்டு நம்ம எப்பவும் போல் கிளிப் பண்ணி ஓட்டிடலாம். அண்ட் அடுத்ததாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே இருக்க நம்ம ரப்பர் புஷ்ஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி மாற்ற ஸ்பூல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ஹைப்பர் PLA ஒரு 200 கிராம் ஆஃப் ஹைப்பர் PLA ஃபிலமெண்ட்டையும் கிரியாலிட்டியிலேருந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது கூடயே உள்ள பாக்ஸ்லேயே வரும். அண்ட் அதுக்கப்புறமா உள்ள எல்லா தேவையான டூல்ஸோடைய பார்ட்ஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு USB ட்ரைவ் வந்துருச்சு, ஒரு ஃபெவிக்ளூ வந்துருச்சு, அண்ட் இதில் வந்து க்ரீஸும் வந்திருக்கு. போன தடவை நம்ம வாங்கும்பொழுது நமக்கு க்ரீஸுமே அண்ட் ஃபெவிஸ்டிக் ரெண்டுமே நமக்கு மிஸ் ஆச்சு. ரெண்டுமே நம்மளுடைய பாக்ஸில் கிடையாது. ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா 16 GB பென்ட்ரைவ் நமக்கு கையில் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ரு, ஒரு டீ ஸ்பேனர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுடைய எலன் கீஸ், ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் அண்ட் நாசல் கிளாக் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்க்ரூ மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் தான் இந்த டூல் பாக்ஸில் இருக்குது. நம்ம K1 என்ன மேனுவல் ரிப்பேர்லாம் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் நம்ம பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய பாக்ஸ் கூட வந்துடும். ஸோ நம்ம தனியாக போய் எதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை. நம்மளுடைய டூல்ஸ் எல்லாமே நமக்கு செட்டாக வந்துடும். ஸோ நம்ம மிஷினில் எந்த பிரச்சனைனாலும் நம்மளே அதை ரெடி பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம மிஷின்குள்ளே வேறு இருக்க ஸ்பாஞ்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிஷினோட கேலிப்ரேஷன்ஸு பவர் அப் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இதில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த இது வந்து ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது. இந்த கேலிப்ரேஷன் வந்து பெல்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேலிப்ரேஷன் பெல்ட்ஸ்லாம் ரொம்ப ஓவராக ஷேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாஞ்சஸை வச்சு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் தான் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பிடிச்சாலும் உடஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஷேட்டர்டு கிளாஸ் தான் அது. நிறைய பேர்த்துக்கு கிளாஸ் ஷேட்டர் ஆகி நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ். அண்ட் அதனால் ரொம்ப யோசித்து பார்த்து பக்காவாக எடுத்துட்டோம். உள்ளே ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் கொடுத்தாங்க, அதை எடுத்தாச்சு. இதில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பவரப் வந்து உடனே பண்ணிடக்கூடாது. இந்த பவரப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடு, அதாவது மிஷினுடைய ரைட் சைடு உங்களுடைய லெஃப்ட் சைடு திருப்பினீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பவர் சாக்கெட்டுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய பவர் வோல்டேஜ், உங்களுடைய கண்ட்ரியை பொறுத்து அந்த பவர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அது உள்ளே செட் பண்ணணும். இந்தியாவுக்கு ஷிப் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த K1 வந்து 230 வோல்ட் 240 வோல்ட்டுக்கு செட்டப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை அதை உள்ளே செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உள்ளே 230 வோல்ட்டுன்னு போட்டு ரெட் கலரில் சிம்பிள் காட்டும். அதுக்கப்புறமா இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதை நம்மளுடைய ஆல்ரெடி அது கொடுத்துருக்க கேப்பிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த 3 ஏரோ போட்டிருப்பாங்க. அந்த 3 ஏரோவில் போட்டிருக்க அந்த சில்வர் கலர் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்டி ஆகணும். அப்போ தான் பெட்டு மேலே வரும். ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக கழட்டி எடுத்தே ஆகணும். அதை கழட்டாமல் நீங்கள் பவரப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மிஷின் ஸ்டார்டிங்லேயே புஸ்வானா ஆயிரும். ஸோ அதனால் மறக்காமல் K1 அந்த ஸ்க்ரூஸை கழட்டிடுங்க. அதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்க்ரூஸ் தான் வந்து நம்ம கழட்டி எடுத்துருக்கோம். அந்த 3 ஏரோ போட்டிருக்க இடத்துலையுமே இந்த 3 ஸ்க்ரூ இருக்கும். மறக்காமல் அதை கழட்டி எடுத்து சேஃபாக வச்சுக்கங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் நாளைக்கு அந்த பிரிண்டரை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 ஸ்க்ரூ கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அதை பத்திரமா எடுத்து வச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம டிஸ்பிளேவை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்பிளே மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்பை பக்காவாக, அதாவது அந்த ஸ்ட்ரிப் வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கணும், நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். அது மாதிரி வச்சு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரிப் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம ரொம்ப அழகாக பொறுமையாக வச்சு கிளிப் பண்ணிங்கன்னா சட்டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதோடு சரி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு அங்கே ஒரு ஹோல்ஸ் அண்ட் நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம டோர்ஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஷேக்கிங்காக க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஜிக்ஸாக்காக நம்ம ஷேக் பண்ணி நம்ம அந்த டிஸ்பிளேவை கொஞ்சமாக கீழே இருக்கணும். அப்போ தான் நம்ம டோர்ஸ் வந்து பக்காவாக க்ளோஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம டிஸ்பிளேவை கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுடைய டோர் வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டினா அதில் முட்டிட்டு தான் இருக்கும். டோர் பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகாது. அதனால் உங்களுடைய டிஸ்பிளேவை பக்காவாக மாட்டிக்கங்க. இப்போ டிஸ்பிளே மாட்டுற வேலை முடிஞ்சுது. அண்ட் கடைசியாக இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பீல் ஆஃப், அதாவது முன்னாடி கிளாஸில் இருக்க இதை நம்ம கிழிக்க போகிறோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அதோடைய ஃபீல். நீங்கள் புதுசாக பிரிண்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன பிரிண்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அந்த பிரிண்டரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும், எந்த மாதிரியான பிரிண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா டோர் நாப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின K1 நம்மளுக்கு அது செட் பண்ணியே வந்துருச்சு. அதனால் நம்ம அதை மாட்டவே இல்லை. அண்ட் இதை இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் மாட்ட போகிறோம். அதில் நாங்கள் பண்ணும்பொழுது இந்த டோர் நாப் இல்லை. அதனால் இந்த டோர் நாபை அதை பார்த்து எப்படி மாட்டணும் அப்படின்றத நாங்கள் மாட்டுறோம். இந்த டோர் நாபை மாட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா என்னோடய கைகள் வந்து ரொம்ப பெரிய கை. ஆனால் இந்த டோர் நாபுடைய ஸ்க்ரூஸ் ஆகட்டும், அந்த ஹிஞ்ச் ஆகட்டும், அதுக்கு வர வாசஸ் ஆகட்டும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதனால் குட்டி கையாக இருக்கவங்க யாராவது யூஸ் பண்ணிக்கங்க இந்த டோர் நாபை மாட்டுறதுக்கு.
அண்ட் இப்போ நம்ம டோர் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம டோரை பார்த்து வச்சுக்கணும். இந்த டோர் ரொம்ப சீக்கிரமாக உடையக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம K1 பிரிண்டருக்கான புஷ்ஷஸை வந்து மாட்ட போகிறோம். ஏன் இந்த புஷ்ஷஸ் தேவை அப்படின்னா, இது நம்மளுடைய K1 போகிற ஸ்பீடுக்கு, நம்மளுடைய டேபிள் கிட்ட ஆடாமல், நம்மளுடைய பெட் மூவ்மெண்ட் மாறாமல், நம்மளுடைய லேயர் ஷிஃப்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த புஷ்ஷஸ் தேவை. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் ஹோல்டர். அந்த ஃபிலமெண்ட் ஹோல்டருக்கு பின்னாடி வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சா போதும். நம்மளுடைய இந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வச்சாவே போதும். இந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்மளுடைய புஷ்ஷு. அண்ட் இந்த புஷ் இருந்தாவே போதும், நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். 4 புஷ்ஷையும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா, பின்னாடி நம்மளுக்கு ஃபிலமெண்ட் ஹோல்டருக்கான ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் மிக்ஸி ஜாரில் எப்படி நம்ம ஜாரை மாட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம ஃபிலமெண்ட் ஹோல்டரை லாக் பண்ணிடலாம். அண்ட் லாக் பண்ணிவிட்டு நம்ம கிரியாலிட்டி K1 கூடயே வந்த டூல் பாக்ஸில் வந்த நம்ம ஹைப்பர் PLA ஃபிலமெண்ட்டை எடுத்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஹைப்பர் PLA போட்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெஞ்சு எவ்வளோ சூப்பராக வருது, அதில் கேலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நமக்கு தெரியும். ஹைப்பர் PLAக்கும் நம்மளுடைய நார்மல் PLAக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹைப்பர் PLAவில் நீங்கள் 600 ms வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது K1 மேக்ஸ் ஸ்பீடை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2 கிலோ நார்மல் PLA, அதாவது ஜெனரிக் PLA வாங்குறதுக்கும் இங்கே ஹைப்பர் PLA 1 கிலோ வாங்குறதுக்கும் ப்ரைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை ஜஸ்ட்டு உள்ளே மட்டும்தான் ஃபீட் பண்ணி வைக்க போகிறோம். இதை ஃபுல்லாக உள்ளே தள்ளி வைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா உள்ளே இன்செர்ட் மட்டும் பண்ணி வச்சுருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலமெண்ட் ரன் அவுட் சென்சார். அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் ஃபிலமெண்ட் ரன் அவுட் சென்சார். அதாவது இந்த K1ல் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபிலமெண்ட்டை பின்னாடி வைக்கிறதும் அந்த ஃபிலமெண்ட் ரன் அவுட் சென்சார் பின்னாடி இருக்கிறதும் தான். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூலை மாட்டி ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணும்பொழுது அது கடைசியில் எவ்வளோ தான் போயிருக்கு, எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு டைமும் நம்ம பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் பின்னாடி பார்க்கும்பொழுது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் லாக் பட்டனு. நம்ம ஃபிலமெண்ட்டை உள்ளே தள்ளும்பொழுதும் இந்த லாக் பட்டனை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஃபிலமெண்ட்டை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிலமெண்ட் உள்ளே தள்ளி முடிச்சிருக்கோம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரூடர் மோட்டரில் அது பர்ஃபெக்டாக லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ நம்ம பவர் சாக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம மிஷினை பவர் அப் பண்ணலாம். இதோ உங்களுக்காக K1 பார்ட் 2, அதாவது எங்களுடைய K1 செகண்ட் K1. ஸோ நம்ம இந்த டிஸ்பிளேயில் இருக்க ஸ்டிக்கரை, மஞ்சள் கலர் ஸ்டிக்கரை கிழிச்சிடலாம். கிழிச்சதுக்கப்புறமா கிரியாலிட்டின்னு ரொம்ப சூப்பராக அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் தான் இது. உங்களுடைய பேசிக் செட்டிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பேசிக் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ்னு கொடுத்துக்கலாம் லாங்குவேஜ் செட்டிங்ஸு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த டிஸ்பிளேலே சொல்லும் அந்த 3 ஸ்க்ரூஸை நீங்கள் கழட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக கேட்கும். அந்த 3 ஸ்க்ரூஸையும் கழட்டிடுங்க. அதே மாதிரி அந்த உள்ளே இருக்க பெட் ஸ்பேஸில் எதையுமே நம்ம வச்சுருக்கக்கூடாது. எந்த ஸ்பாஞ்ச் எது இருந்தாலும் கழட்டி எடுத்தோன்னா, முக்கியமாக அந்த உள்ளே ஒரு கேசிங் கேப்பிங் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம மறக்காமல் அந்த கேபிளை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் வைஃபை செட்டப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். உங்களோட டைம் ஜோன் பற்றி கேட்கும். உங்களோட டைம் ஜோன் நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கிரீன்விச் மெரிடியன்லேருந்து +5.3ன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா உங்களது பேர் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இதுக்கப்புறம் கேலிப்ரேஷன் தான் கேட்கும். அதாவது செல்ஃப் கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம ஜஸ்ட் ஹிட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒவ்வொரு விஷயமாக செக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது Z ஆக்சிஸ்லேருந்து நம்மளுடைய ஹீட்டிங் எப்படி இருக்குது, நம்மளுடைய பிரேக்கிங் ஹீட் ஃபேன் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்கோம். இது அநேகமாக ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும். அண்ட் அந்த 15 நிமிஷத்துக்கு என்ன சவுண்டு வந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் பக்காவாக நாங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம். அந்த கேலிப்ரேஷனை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஓரமாக உட்காந்து இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்காக ஒரு காஃபி குடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டை வந்து லெவலிங் தான் பார்க்குது.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எக்ஸ்ட்ராவாக அடியில் இருக்கும். அந்த உள்ளே இருக்க ஸ்பாஞ்சை மறக்காமல் எடுத்துருங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்டுறேன். கீழே இருக்குது உங்களுக்கு வந்து பெட்டை வந்து டச் பண்ணி லெவல் பார்த்துட்ருக்கு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் மறக்காமல் அந்த உள்ளே இருக்க ஸ்பாஞ்சை எடுத்துருங்க. நாங்கள் இதை ரொம்ப லேட்டாக தான் எடுத்திருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு தப்பு வந்து பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெட்டில் இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமையே வந்து நம்ம ஆட்டோ பெட் லெவலிங் வந்து போட்டிருக்கோம். ஆனால் அது அவ்வளோ பெரிய தப்பான்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பெட்டு, அதாவது நம்மளுடைய பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க ஷீட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட்டோ பெட் லெவலிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் கேல்குலேட் பண்ணிக்கும். ஸோ பெட் லெவலிங்கில் மட்டும்தான் அந்த இஷ்யூ இருக்கும். அதுவும் ரொம்ப தின்னான லேயரில். கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி3ல ஒரு பேப்பர் வச்சு ஸ்லைட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. இதை பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏன் அப்படின்னா, கிரியாலிட்டியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்னா, ரொம்ப நல்லா ஒட்டிக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த க்ளூ ஸ்டிக்கே வந்து உங்களுடைய டூல் பாக்ஸோட சேர்த்தியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கரை மேலே வச்சுட்டு நீங்கள் ஒரு பெட் லெவலிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலிப்ரேஷனில் எப்போவுமே அந்த ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ உங்களுடைய பெட்லேருந்து பிரிண்ட்ஸும் கீழே விழாது. அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் பெட்லேருந்து ஃபினிஷ்டு மாடல்ஸ் எடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை. ஃபெவிக்ளூவும் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை K1ல். இதை கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப கர்வமாகவே சொல்லிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த K1 யூசர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கேட்டேன், முக்கால்வாசி பேர் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம பெட் லெவலிங் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பெட் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம க்ளூவே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டடாக அது பண்ணி முடிச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பெட்டு வந்து நம்மளுடைய Z ஆக்சிஸில் 0வில் வந்து நிற்கும். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அதுதான் 0 ஹோம் ஆக்சிஸ். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பழைய பிரிண்டரில் இல்லாத இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபிலமெண்ட்டுக்கு எந்தெந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணணும், பெட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், நாசில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இதிலே கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஸ்லைசர் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே அதிலே வந்துடும். இப்போ தான் நம்ம அந்த பில் பிளேட்டில் இருக்க ஸ்டிக்கரை வந்து நம்ம கிளிக்கிறோம். இது வந்து ஒரு ஏ பிளேட் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரகடான சர்ஃபேஸ் வேணும், ரொம்ப சொரன்னு இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பி பிளேட்டுன்னு தனியாக ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதில் இப்போது நம்ம டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டோட டெம்பரேச்சர். அண்ட் மேலே இருக்க கர்வ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாசிலோட டெம்பரேச்சர். அண்ட் இதில் வைஃபை கனெக்ட் பண்ணி இந்த வைஃபையோட இது காட்டும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுடைய பெட் டெம்பரேச்சரை மாற்றணும் அப்படின்னா இந்த 44 டிகிரி செல்சியஸ்னு காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம பெட்டோட டெம்பரேச்சரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய நாசில் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நம்ம மேனுவலாக அதை கிளிக் பண்ணி அதை இன்புட் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த லைட் சுவிட்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட் மாறும். அண்ட் அந்த கூலிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய உள்ளே இருக்க 3 ஃபேன்ஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமா கீழே இருக்க செட்டிங்ஸ் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நம்மளுடைய நாசில் டெம்பரேச்சர், பெட் டெம்பரேச்சர், அந்த கேபினுடைய டெம்பரேச்சர் எல்லாமே காட்டும். இதன் மூலிமாவும் உங்களுடைய டெம்பரேச்சர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா இதனுடைய ஆக்சிஸ், அதாவது நம்மளுடைய கேவனில் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ் எங்கே இருக்கணும், ஒய் எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு நீங்கள் மேனுவலாக நகர்த்தணும் அப்படின்னா இதன் மூலிமா நீங்கள் வந்து அதை நகர்த்திக்க முடியும். இதில் 1 mm 10 mm 30 mm வந்து ஒரே கிளிக்காக மூவ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்மளுடைய ஃபிலமெண்ட்டை ஃபீட் பண்ணுறக்கும் ரிட்ராக்ட் பண்ணுறக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபிலமெண்ட்டை உள்ளே எடுத்து புதுசாக ஒரு ஃபிலமெண்ட் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் இருக்க பழைய ஃபிலமெண்ட்டை புஷ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரூடுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அது 240 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆனதுக்கு அப்புறமாக அது ஆட்டோமேட்டடாக எக்ஸ்ட்ரூட் ஆகி அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகி நின்றோம். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கூலிங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போய் 240 டிகிரி செல்சியஸ் வைப்போம் மற்ற பிரிண்டரில் வச்சு, அதுக்கப்புறமா நம்ம ஃபிலமெண்ட்டை இன்ஃபீட் பண்ணி அதுக்கப்புறமா அதை கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி உள்ளே தள்ளி அந்த பழைய ஃபிலமெண்ட் கூட மிக்ஸ் ஆகி வெளியே வந்து கிளியரான ஃபிலமெண்ட் வர வரைக்கும் நம்ம அதை புஷ் பண்ணிட்டுருப்போம். ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை எல்லாமே நடக்கும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடுன்னு கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ஃபிலமெண்ட்டை உள்ளே இன்ஃபீட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இதுதான் K1 ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா எந்த வேலையுமே நமக்கு இல்லை, எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்.
ஆனால் பிரச்சனைகள் வந்தால் பெருசாக வரும். அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிரிண்டர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு அதை எங்களுக்கு டேக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கான இது கொடுக்குறோம். அண்ட் இதில் ரிட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிட்ராக்ட்ன்ற ஆப்ஷன் நம்ம அடுத்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிலமெண்ட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிட்ராக்ட்ன்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணாவே போதும். அந்த நாசிலில் அது புஷ் பண்ணி ரிட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபிலமெண்ட்டை வெளியே வரைக்கும் தள்ளிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபிலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட 240 டிகிரி ஹீட் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க் வந்து நடக்கும். இது இப்போ ரிட்ராக்டிங் ஆகுது. இந்த ரிட்ராக்ட் அண்ட் ஃபினிஷ்னு முடிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க ஒரு லாக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிலமெண்ட்டை உருவிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கூலிங்கில் நம்ம ஆல்ரெடி ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்ததே தான் திரும்பி இங்கே வரும். அதாவது 3 ஃபேன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா லோக்கல்னு இருக்கும். அண்ட் யூஎஸ்பி ட்ரைவ் நீங்கள் யூஎஸ்பியில் போட்டு நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை காட்டும். அடுத்ததாக செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் பிரைட்னஸும் அண்ட் ஸ்க்ரீன் எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். இதில் தான் நீங்கள் அடிக்கடி, அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த இன்புட் ஷேப்பிங்கும் ஆட்டோ பெட் லெவலிங்கும் ரெண்டையுமே பார்க்கணும். அண்ட் இது முடியறதுக்கு அட்லீஸ்ட் 11 நிமிஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் அப்டேட் ரிமைண்டர் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபர்ம்வேர் ஏதாவது புதுசாக வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது காட்டும். நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் டைம் ஜோன் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் மாற்றிக்கலாம். அண்ட் மூணாவது கடைசியாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் வித் கிரியாலிட்டி. இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிரியாலிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். எக்ஸ்போர்ட் விலாக் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணுற விலாக் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் எடுத்துக்க முடியும். அண்ட் வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் 1.3.0.30 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரீசெட் கான்ஃபிகரேஷன் அண்ட் நெட்வொர்க். அடுத்து நெட்வொர்க்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய வைஃபைஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் காட்டும். அண்ட் கேமரா, சப்போஸ் நீங்கள் கேமராவோட மிஷின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதன் மூலிமா நீங்கள் டைம் ஸ்லாப் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஏஐ டிடெக்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம கேமரா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரிண்ட் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த பிரிண்ட்டை அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு ஃபிலமெண்ட் வேஸ்ட் ஆகிறது கம்மியாகும். அண்ட் கடைசியாக இருக்க ஹெல்ப்லேயும் அப்லோட் லாக்லேயும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. இதோடைய நம்மளுடைய 3D பிரிண்டரோடைய K1 ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் தயங்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எங்களை டேக் பண்ணி ஏதாவது உங்களுடைய ப்ராப்ளம் இருக்க வீடியோஸை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம ஒரு டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பெஞ்சியை வந்து பண்ண போகிறோம். இந்த பெஞ்சி வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஹைப்பர் பிஎல்ஏ யூஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹைப்பர் பிஎல்ஏ அண்ட் அதோடைய செட்டிங்ஸ் வச்சு தான் நம்ம இதை எடுக்கிறோம். அண்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கேலிப்ரேஷன்ஸ் போட்டு முடிச்சுட்டு நம்ம பின்னாடி போய் க்ளீன் பண்ணிட்டு நம்ம இதை முடிக்க போகுது. ஸோ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ நம்மளுடைய பெஞ்சு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி வெளியே வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய பிரிண்டருடைய கேலிப்ரேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய பிரிண்டர் பக்காவாக வேலை செய்தான், எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பெட்டை எடுத்து ஜஸ்ட் மூவ் பண்ணாவே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம பிரிண்ட்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்துடும். அண்ட் இப்போ நம்மளுடைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பெஞ்சு கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நம்ம சைடில் இருக்க ப்ரிம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த K1 எப்படி பிடிச்சிருக்கு, இந்த K1உடைய ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் K1 வாங்குவீங்களா, இல்லை வேறு என்ன பிரிண்டர் வச்சுருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு 3D பிரிண்டர் வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் எந்த பிரிண்டர் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பெஞ்சோட ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதனுடைய பெரிய டிஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓவர் ஹேங்ஸில் கூட எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய கேலிப்ரேஷன் சக்ஸஸ், நம்மளுடைய பிரிண்டரும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. இனிமேல் நம்ம எல்லாத்தையுமே தட்டி தூக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் 3D பிரிண்டிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்களை மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது கமெண்ட்ஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாவில் உங்கள் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளமை போஸ்ட் பண்ணிட்டு எங்களை அதில் டேக் பண்ணுங்கள். ஐடியா இல்லாத பசங்க _YT அப்படின்னு சொல்லிட்டான ப்ரொஃபைலை டேக் பண்ணுங்கள்.